பிரயாசம்னா என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே ஒரு 8 காரியங்களை நாம் கவனித்தோம். அதான் பிரயாசம்னா என்னது? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒன்று பல உண்டு, ஆனால் ஒன்றெண்ண மட்டும் நான் சிலதை சொல்லுறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். பிரயாசம் படுகிறவன், ஆமேன், ஸ்தோத்திரம், அவனிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவனிடத்தில் காணப்படும் ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் என்பது பிரயாசம். பிரயாசப்படுகிறவன் தேவனை நம்புகிறான், பிரயாசப்படுகிறவனை தேவன் நம்புகிறான். பிரயாசப்படுகிறவன் நான் தேவனை தவிர வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை என்பதோட ஒரு அடையாளம் தான் பிரயாசம். பிரயாசப்படுகிறவன் வாய்ப்புகளை தேடி செல்ல மாட்டான், வாய்ப்புகள் அவனை தேடி வருகிறதா இருக்கிறது. இப்படி பல காரியங்களை நாம் தியானித்தோம், விளக்க நேரம் இல்லை. ரெண்டாவது, பிரயாசமும் தோல்வியும். ஒருத்தன் பிரயாசப்படுறோம், ஆனாலும் பிரயாசப்பட்டாலும் தோல்வி ஏன் வருது அப்படின்றத குறித்து கவனிச்சோம். லூக்கா 5:5 பேதுரு சொல்லுகிறார், ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அப்போ அவன் பிரயாசப்பட்டான், அவனுக்கு தோல்வி வந்துச்சு. அப்போ ஏன் நம்முடைய பிரயாசத்தில் தோல்வி வருகிறது நம்ம கவனித்தோம். இயேசுவோடு பிரயாசப்பட வேண்டும், இயேசுவை விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரயாசப்பட. ரெண்டாவது, நம்முடைய சுயத்தினால் பிரயாசப்படக்கூடாது, தேவன் நமக்கு தருகிற வார்த்தையின்படி பிரயாசப்பட வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. நமக்கு பலிபீடத்தில் வருகிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம போராடணும், பிரயாசப்படணும், அதற்கேற்ற பிரதிபலன் உண்டு. மூன்றாவது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து விட்டு பிரயாசப்படணும். பேதுரு ரெண்டாவது பிரயாசப்படும் போது அதற்கு முன்பு தன் போட்டை இயேசுக்கு கொடுத்தான். அவர் அதிலே நின்று போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பிறகு அந்த போட்டை கொண்டு கடலுக்கு போகிறான். ஆமேன். ஒரு மிகப்பெரிய அறுவடையை அவனால் என்ன செய்ய முடிந்தது? பார்க்க முடிந்தது. அடுத்து ஒன்று, இணைந்து பிரயாசப்படணும். இப்போ தேவனுடைய வார்த்தை, தேவன், பேதுரு ரெண்டு பேரும் இணைஞ்சு பிரயாசப்படுறாங்க. ஆமேன். நம்ம பிரசங்கியிலே அதை வாசித்தோம். அப்போ ஒரு குடும்பம் இருக்குது என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே காரியத்துக்காக இணைந்து பிரயாசப்பட்டால் வெற்றி நிச்சயம். கணவனுக்கு விருப்பம் ஒன்றும், மனைவியுடைய விருப்பம் ஒன்றும், பிள்ளைகளுடைய விருப்பம் ஒன்று, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருடைய விருப்பம் ஒரே விருப்பமாக இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமேன், ஸ்தோத்திரம். எஸ்தர் சொல்றாங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணும். அப்போ அவன் மட்டும் உபவாசம் பண்ணல, தாதிமார் அப்போ அங்கே இணைகிறாங்க, அவளுடைய தாதிமாரில் இணைகிறாங்க. அதோட அவன் ஸ்டாப் பண்ணலை. அடுத்து சொல்றா, நீ போய் மொர்தெகாய்ட்ட நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, முழு யூத ஜனங்களும் உபவாசம் பண்ணும். 127 நாட்டில் உள்ள ஜனங்கள் ஒரே காரியத்துக்காக இணைந்து பிரயாசப்பட்டார்கள், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எழுதப்பட்ட சட்டம் மாற்றி எழுதப்பட்டது. ஆமே. ஒரு கேர்சல் லீடர்ஸ் இருக்கீங்க, சண்டேஸ் கிளாஸ் இருக்கீங்க, பல பொறுப்பு இருக்கு. எல்லாருக்குள்ளும் ஒருமனை இருக்கணும், ஒரே காரியம், எல்லாருடைய விருப்பமும் ஒரே விருப்பமாக இருக்க வேண்டும். 5 பேருடைய விருப்பம் 5 விருப்பமாக இருந்ததுன்னா வீட்டை பார்த்து போகிறது நல்லது. பட் எல்லாருடைய விருப்பமும் ஒரே விருப்பமாக இருந்தால் இணைந்து 5 பேர் 10 பேர் இணைந்து ஒரே காரியத்துக்காக பிரயாசப்பட்டால் காரியத்தை மாற்றி அமைக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு சர்ச் இருக்குன்னா சர்ச்சு பாஸ்டர், விசுவாசி எல்லாரும் எல்லாருடைய விருப்பம் ஒரே விருப்பமாக இருக்கணும், ஒரே லெக்காக இருக்கணும். இப்போ நம்ம உண்டியில் இது பண்ணிட்டு பிரதர்ஸ் தான் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ எல்லாருடைய விருப்பம் ஒரே விருப்பமாக அதில் மாறணும். மாறிட்டு ஒரே காரியத்தை எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆமே. அப்போ இணைந்து பிரயாசப்பட்டால் வெற்றி நிச்சயம். இதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆண்டு கிருபை செய்வார். இன்றைக்கு ஒரு 2 தலைப்பிலே பிரயாசத்தை குறித்து 2 தலைப்பிலே சொல்லி நாம் இந்த டாப்பிக்கை நிறைவு செய்வோம். இந்த வாரத்தில் ஆண்டு நிறைய வேடுகளை தந்திருக்கிறாரு, பட் நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் வருகிற நாட்களிலே நாம் தியானிப்போம். 3வது ஆமேன் தலைப்பை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தியானிப்போம். பவுலும் பிரயாசமும். பிரயாசத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் பவுல். ஆமேன். அவனை குறித்து சில காரியங்களை சொல்லிட்டு அடுத்து இன்னொரு தலைப்பையும் தியானித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். முதல்ல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லும் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஆமேன். ஆமேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய
10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10. தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமா என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன். பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். 1-2 வசனங்களோட வாசிக்கும் முதல்ல சொல்றேன். பவுலினுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியங்களில் பல ரகசியம். அதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அவன் சொல்ல முடியுது, உங்க எல்லார காட்டிலும் நான் என்ன செஞ்சவன், அதிகமாய். வார்த்தை இருந்து, தேவனுடைய நேரடியான என்கவுண்டர் இருந்துச்சு, வல்லமை இருந்து, அதை வச்சுட்டு அவன் அமைதியா இருக்கல. அவரால் முடிந்த அளவுக்கு பவுல் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். தைரியமா சொல்றா, எல்லாரிலும் நான் அதிகமா என்ன செய்ய பிரயாசப்பட்டேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் எப்படிப்பட்டவன், அதிகமாய் என்ன செய்யப்பட்டவன், பிரயாசப்பட்டவன். இந்த அதிகம் என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் பவுல் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதிகமாய் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அந்த வார்த்தை இருக்கு, அதிகமாய் அடிபட்டேன், அதிகமாய் காவல்கள் வைக்கப்பட்டேன், அநேகந்தரம் மரண அவஸ்தை. ஆமேன். இயேசு ஒரு முறைதான் சாட்டையால் அடிக்கப்பட்டார். 24 பவுல் யூதர்களால் 1 குறை 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 வாட்டி 39 அடி வச்சு 5 வாட்டி தன் சரீரத்தில் வாங்கியிருக்காரு. ஜீரணிக்கவே முடியல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3:25 3 தரம் முலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 26 அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளர்களால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களினால் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர் தான். ஆனால் என்ன சகோதரர்கள்? ஆமாம், அப்போ நல்ல சகோதரரும் உண்டு, கள்ள சகோதரர் உண்டு. கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம். 26 திரும்பவும் சொல்கிறேன், பிரயாசம், விழிப்பு, வருத்தம், கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர். இதுலேயும் உபவாசம் இருந்திருக்கார். 1-2 முறை இல்லை, எத்தனை முறை? அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணத்தில் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த உண்டாயிருக்கிற கவலையும் என்னை நாள்தோறும் நெருக்கி கொண்டே இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாதிக்கணும்னா பிரயாசப்படணும். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சாதிக்கணும்னா ஆமே, உறங்கி கிடந்தா எல்லாம் சாதிக்க முடியாது. வாயை திறந்து வேணா சொல்லலாம், அப்படிதானே? நோ, பிரயாசம். எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எனவே 2025 ஆண்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த வேடை ரொம்ப உள்ளே கொண்டு போங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். ரெஸ்ட்டு அப்படின்றது பரலோகம் போன போகிறது தான் எனக்கு ரெஸ்ட்டு. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பேன். ஆமேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28 29 மட்டும் வாசிப்போம். அடுத்து நான் 29 மட்டும். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ பிரயாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய சொந்தக்காரர் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை போல பிரயாசப்பட்டதுக்கு வேற யாரையும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அதனால தான் அவரை ஒரு டாபிக்குள்ள கொண்டு வந்தோம். பவுலும் பிரயாசம். ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தார். அவரால் சும்மா இருக்கவே முடியாது, சும்மா இருக்க மாட்டார். ஏதோ ஒன்று
ஏதோ ஒரு விதத்தில் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தார். அதனால தான் இன்னைக்கும் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று சபைகளுக்கு ஒரு பெரிய பேக் போனாக கர்த்தர் பவுலை மாற்றி வைத்தாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒன்று ரெண்டு காரியங்கள் கூட நான் எல்லாவற்றும் அப்படி வசனமாக சொன்னால் புரியாது. அதனால் சில டாபிக்லன்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். பவுல் எதற்காக பிரயாசப்பட்டார்? பிரயாசம் நம்ம பார்க்குறோம். எதற்காக பிரயாசப்பட்டார் அல்லது பிரயாசத்தை குறித்து பவுல் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அப்போஸ்தலர். நான் நிறைய சொல்லணும், அதனால தான் நான் விளக்கலை, நான் வேகமாக போகிறேன். ஆமென். என்னோட ஒரே பாரம் என்னன்னா, இந்த நான் உட்பட நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அதாவது எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும், பயங்கரமாக உழைக்கணும். ரெஸ்ட்டு, அப்படி உறக்கம், அந்த பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் 2025 அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு, நல்ல பிரயாசப்படுறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். என்ன வேடல அவருக்குள்ள. ஏன் பவுல் இவ்வளோ பிரயாசம் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்துச்சு. அதுனா, நான் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக வைச்சிருக்கிறார். நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக நான் யாராக நிற்க வேண்டும்? குற்றமற்றவனாக நிற்க வேண்டும். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன பைபிள் ஸ்டடியில் நம்ம கவனித்தோம், இயேசுவோட ஒரு கேரக்டர் என்னன்னா, சாத்தானால் கூட இயேசுவை குறை சொல்ல முடியாத அளவில் இயேசு நல்லவராக காணப்பட்டார். ஆமென். அவர் பிசாசுகளை துரத்துறாரு. பிசாசுகள் அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போகுது? ஐயோ, என்னை துரத்திட்டான், அப்படி பண்ணிட்டான், எப்படி பண்ணிட்டான், நீ எல்லாம் உருப்படியா அப்படின்னு பிசாசு சொல்லாமல், அவங்களை விட்டு போனாலும் என்ன சொல்லுதுன்னா, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆமென், ஸ்தோத்திரம், இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பிசாசுகள் சொல்லுது. அப்போ சாத்தான் கூட இயேசு என்ன செய்ய முடியலை, குறை சொல்ல முடியலை. அப்படிதான், அதான் இயேசுவோட கேரக்டர். அப்போ இங்கே பாருங்க, பவுலும் பிரயாசப்படுகிறான். இதை ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒருவன் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பிரயாசப்படுகிறான் என்றால், அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நிற்க முடியும். அடுத்து மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நிற்க முடியும். பழைய காலத்தில் போல இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அடிப்படி சண்டையெல்லாம் அதிகமாக நடக்குதான்னு கேட்டால் இப்போ அவ்வளோ இல்லை. முதலெல்லாம் என்ன செய்யணும், இப்போ கொலை அப்படி இப்படி நடந்தாலும் பழைய மாதிரி இல்லை. பழைய காலத்துலலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊரில் 4 அங்கே போய் சண்டை. தடிக்கான குணமே ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே பயங்கர ரவுடிசம் உண்டு, அப்படி இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, அது அங்கே இருக்கட்டும். ஆனால் இப்போ ஏன் மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பிஸியாக மாறிட்டாங்க. சோத்திரம். 5 பயமாருக்கு சேர்ந்து இருந்தாலுமே எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர கோபமாக இருக்கு. 5 பேர் 5 மொபைலை வச்சுட்டு தடவிட்டு இருப்பானுங்க. டேய், ஃப்ரெண்ட்ஷிப் என்பது எவ்வளோ நல்லது. அதை தூக்கி அந்த கல்லை போட்டு உடைச்சிட்டு ரவுண்டாக உட்காந்து பேசி பழகுங்க, அன்பா இருங்க. ஆனால் எல்லாரும் பிஸி. எல்லாரும் என்ன தனியாக விட்டால் கொள்ளலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களை ரூமில் விட்டுட்டு ஒய்ஃபையும் கொடுத்தா அவை ஜாலியாக இருப்பாங்க. சோறும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சோத்திரம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எங்கேயோ ஒரு ஆள்கிட்ட வச்சுட்டு கேமை வச்சுட்டு இடி கொல்லு சூடு அப்படி தான் இருக்கிறாங்க. என்னடா சுடுன்னு சொன்னாலும் முதல்ல ஒன்னே சுடணும். சோத்திரம். அடுத்து உனக்கு மொபைலை வாங்கி தந்து உங்கள் அம்மையை முதல்ல சுடணும். அடுத்து அப்பாவை சொல்லணும். சோத்திரம். பிள்ளைகளை அப்படி நாசாக்கி வச்சிருக்கு. சோத்திரம். பிஸியாக பிரயாசப்படுகிறவன் தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் குற்றப்பற்ற மனசாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா வர மாட்டேங்குது. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பவுல் எதற்காக பிரயாசம்? அவனுக்குள்ள ஒரு ஹார்ட்ல ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நான் எப்படிப்பட்டவனா இருக்க பிரயாசப்படுகிறேன், குற்றமற்றவனா. லீடர்ஸை பார்த்து சொல்றேன், பேரண்ட்ஸை பார்த்து சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக முடிஞ்ச அளவுக்கு குற்றமற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக.
நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெஸ்டாய் வாழ்வதை நம்முடைய கண்கள் பார்க்கும். சத்தமா ஆமேன்னு சொல்லும். நான் ஒரு பாஸ்டரோட பையன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை குறித்து எனக்கு நல்ல சாட்சி சொல்ல முடியும். அவங்க எங்களை ஒழுக்கமாக வளர்த்தாங்க அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் முன்னாடி ஒழுக்கமாக அவங்க வாழ்ந்தாங்க. எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் இன்னைக்கு 3 பேரையும் கர்த்தர் ஊழியராக உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த கெட்ட பழக்கம் என்ன ஒன்றும் கிருபையினால் எங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதுக்கு சொல்ல முடியும், அவங்கள்ட்ட அந்த மிஸ்டேக்கை நாங்கள் பார்க்கல. யாரை ஏமாத்துனது, யாருக்கும் துரோகம் பண்ணது, தீமை செஞ்சது பார்த்ததே கிடையாது. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப். நேற்றைக்கு ராத்திரியும் ஃபோன் பண்ணிட்டு, கொஞ்சம் மிஷினரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணு, நம்ம முடிஞ்ச பணத்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. இதை தான் எங்கள் அப்பாவிடத்துல எங்கள் அம்மாவிடத்துலையும் பார்த்து வளர்ந்தனால எங்களுக்குள்ளும் கிருபையினாலே அந்த தீய குணங்கள் உள்ள வராதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உட்கார்ந்துட்டு கட்டாரத்தையும் பேசிட்டு அதையும் செஞ்சுட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக நடத்தலான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நமக்கு பேரண்ட்ஸுக்குள்ள நமக்குள்ள இப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது, என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு குற்றமற்றவனாய் வாழ எனக்கு கிருபை தருவாராக. நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதே வராது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து வாழ்றதுனால அவங்கள பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என் பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், ஒழுக்கமாக வச்சிருக்கிறார். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எங்கள் அப்பா அம்மா எங்கள் 3 பேரை பார்த்து சந்தோஷப்பட முடியும். என் 3 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்க, ஆண்டோட பிள்ளை இது இருக்கிறாங்க. இன்னைக்கு சில வாலிபர்கள் இந்த சில கஞ்சா அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகும்போது நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா எங்களை அன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. நான் ஏன் சில இப்படிலாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்ம ஸ்ட்ரிக்டாக வளர்க்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆமேன். ஆனால் அப்பொழுது அவங்களுக்கு வலிச்சாலும் ஒரு கொஞ்சம் வருஷம் தாண்டி அவங்க சொல்லுவாங்க, அவங்க அன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்த்தனால தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆமேன். வரமாட்டேங்குது. பெற்றோர் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், பிள்ளைகளும் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் சின்னல இருக்கும்போது நினைச்சேன், இந்த அப்பா அம்மாவுக்கு போய் பிறந்துட்டோமே, சோத்திரம், அவ்வளோ கோபமாக வரும். ஏன்னா நம்மளை அடிச்சாப்பி பந்து விளையாடும். ஸோ நானும் விளையாண்டுட்டு வருவேன், எனக்கு கூட உள்ளவனும் விளையாண்டுட்டு வருவானுங்க. அவனும் உட்காந்து வீட்டில் உட்காந்து சோறு தின்னுட்டு இருப்பானுங்க, நமக்கு வேற சோறு கிடைக்கும். சோத்திரம். இவளுக்கு அப்பா அம்மாவை பிறந்திருந்தோன்னா அடியும் கிடச்சா அது ஒன்றும் கிடச்சி நல்லா இருந்திருக்கும். இவளுக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம்னு அன்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கு ஆமேன் சொல்ல முடியும், அவர்களுக்கு பிறக்காம எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு பாக்கும் போட்டுக்கிட்டு ஊதாரித்தனமா வாழும்போது கர்த்தர் நம்ம இன்னைக்கு ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படுகிறவன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? குற்றமற்றவனா இருக்க பிரயாசப்படுகிறான். ஆமேன். 2வது பவுல் பிரயாசப்பட்ட இன்னொரு காரியம், இன்னும் கொலோசேயர் நேரம் அதிகம் போயிட்டு நான் எப்போ முடிப்பேன்னு தெரியல. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 28, 29 இனி வாசியுங்கள். உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக, அதான் எதற்காக, அதுதான் 28வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 8ஆம் வசனத்தில் 28வது வசனம் சொல்ற, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் எப்படிப்பட்டவனா நிறுத்த வேண்டும்? தேறினவனாக நிறுத்தணும். அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கு நாங்கள் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். ஏனென்றால் நாங்கள் அதற்காகவே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, ஜனங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பவுல் பிரயாசப்பட்டார். ஏன் அப்படி சொல்றேன்னா, சரி 50 பேர் தானே, 50 பேர்ல 25 நல்லாயிட்டுல, அப்படி இல்லை. அந்த வார்த்தை எந்த மனுஷனை எல்லாரையும் தேறின நான் அனுப்பாட்ட வேண்டும். அதற்காக நான் எவ்வளவு பிரயாசப்படணுமோ
நான் பிரயாசப்பட வேண்டும். ஆமே, சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நான் பேரண்ட்ஸை பார்த்து சொல்லுவேன், பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக பிரயாசப்படுங்கள். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை காட்டிலும் ஒரு 10% மேலே என்ன இருக்குன்னா, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் பிரயாசப்படுவோம். அது பிற்காலங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இனி சத்தமா ஆமென். ஒருவேளை சண்டேஸ் கிளாஸ் கொஞ்சம் ரிஸ்க்காக உங்களுக்கு தெரியல, 8 மணிக்கு, அதெல்லாம் ஒரு என்ன சொல்ல சந்தோஷமா பாக்கியமாக நினச்சி 8 மணிக்கு பிள்ளைகளை கொண்டு உட்கார வைங்க. ஆமேன். ஆவிக்கிற வாழ்க்கைக்காக பிரயாசப்படுங்க. ஆமேன். பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்துவதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். காது கேட்கல, சத்தமோ ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒன்று நான் ஸ்கிப் பண்ணிட்டே வர்றேன். மூன்றாவது ஒன்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். 15:28 சாரி 58. ஆகையால் கடைசி வசனம். ஆகையால் எனக்கு பிரியமா இருக்கிற சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. போதும். அப்போ மூணாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பிரயாசப்படுங்கள், நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது, அந்த பிரயாசத்துக்கான பலன் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அனுபவத்திலிருந்து சொல்றார். நம்ம சொன்னோம், முழு வேதாகமத்திலையும் நம்ம 1-2 டச் பண்ணோம். அதிகமாக பிரயாசப்பட்டது யாருன்னு சொல்ல முடியும்? பவுல். அனுபவத்திலிருந்து சொல்றாரு, நீங்கள் பிரயாசப்படுங்கள், உங்கள் பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது. சோம்பேறிக்க வாயிலுண்டாக இந்த வார்த்தை வரும், இவன் எல்லாம் திருந்த மாட்டான். அது சோம்பேறி. ஒன்னே ஆண்டர் திருத்தினார்னா உன் புருஷனார திருத்த மாட்டாரா? பிரைசலாம். ஆமேன். வர மாட்டேங்குது. அல்லையிலேயே வர மாட்டேங்குது. ஆமே, பிரைசலாம். சில சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுக்குற வேஸ்ட்டுன்னு. நான் சொல்கிறேன், நீ சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்க முதல்ல வேஸ்ட். பிரைஸ். ஆமே, மைண்டு இருக்கவே கூடாது. நீ பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் சர்டிஃபிகேட் கொடுக்காதுங்க. இந்த ஆள் மோசம், அந்த ஆள் மோசம், அவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க நோ நோ நோ. பவுல் அனுபவத்துன்னு சொல்றாரு, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது, உங்கள் பிரயாசத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆமேன். வரமாட்டேங்குது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்க கை கொடுத்து ஸ்பெஷலாக சேரில் யாராவது உறங்குனா டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. ஆமே, சோத்திரம். ஹல்லேலூயா. கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க. உறங்குறதா இருந்தால் நல்லா குலுக்குங்க. சொல்லுங்க, நீங்க படுகிற சகோதர பகுதியில் சத்தம் கேட்கல. 1 செகண்ட். நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது, இன்னும் பிரயாசப்படுங்கள். ஆமென். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஓகே, பிரயாசத்துக்கான ஒரு பிரதிபலன் என்னன்னா, ஆமே, நிறைய வசனம் இருக்கு. ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 16 12வது வசனம். போதும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். பிலிப்பியர் 4:3. அன்றியும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிக என்ன செய்தார்கள்? பிரயாசப்பட்ட. போதும். இந்த 3 வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரியுது. பவுலுடைய பிரயாசத்தின் பிரதிபலனாக கிடைச்ச முதல் ரிசல்ட் என்னன்னா, அவனை போல பவுலோடு கூட பிரயாசப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பவுலுக்கு எழுப்பி கொடுத்தாரு. சொல்ற, என்னோடு கூட பிரயாசப்படுகிற. அப்போ பவுல் பிரயாசப்பட்டதுனால ரிசல்ட் என்னன்னா, அவங்க கூட பிரயாசப்படுகிற ஒரு டீமை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். பலரை. அப்போ நீ பிரயாசப்பட்டால்
நான் தைரியமா சொல்றேன், கொஞ்ச நாட்கள்ல நீங்கள் மட்டும் பிரயாசப்பட மாட்டீங்க, உங்களோடு கூட பிரயாசப்படுகிற ஒரு டீமையும் ஒரு அநேக நபர்களையும் கர்த்தர் நிச்சயமாய் எழுப்பி தருவாராக. முதல்ல நீங்க மட்டும் செய்வீங்க, இப்போ எல்லாரும் செய்வீங்க. இப்போ நான் இங்கே வந்த புதுசில் நான் தான் சர்ச்சை தூக்குறது, நான் தான் பாய் போடுறது, என்னென்ன வேலை உண்டு நான் மட்டும்தான் இங்கே செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. ஸோ எல்லாம் செய்ய ஆண்டவர் ஆட்கள் எழுப்பி தந்திருக்கிறார். காலையில் 6 மணினாலே ஆட்கள் வர என்ன செய்யும்? ஆமை சர்ச்சை தூக்கக்கும் பாய் போடக்கும் டாய்லெட்டை பாத்ரூமை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நம்ம 9:15 வந்தால் போதும், இங்கே எல்லாம் கரெக்டாக செட்டாக இருந்திருக்கும். ஆமை அப்போ நான் அது அடிக்கடி நினைப்பேன். முதல்ல நான் ஒத்தி தூத்துட்டு இருந்தேன். நான் பாய் ஒரு பழைய பாயாக்கம், பழைய மக்களுக்கு தெரியும், அது பாதி பிஞ்சும் சோத்திரம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதை கூட்டம் பாய மடக்குன்னு அடுத்தும் தூக்கணும், ஏன்னா அது பொடிஞ்சு இருக்கும். சோத்திரம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு இதுவும் கிடையாது. அப்போ முதல்ல நம்ம சந்தோஷமா செஞ்சோம். இப்போ ஆண்டவர் செய்கிறதுக்கான ஒரு டீமை நம்ம சபையில் எழுப்பி இருக்கிறார். இது சும்மா ஒரு சாட்சியாக. அதே போலதான் நீ பிரயாசப்பட்டால் உன் கூட பிரயாசப்படுகிற நபர்களை ஒரு கூட்டத்தை கண்டிப்பாய் கர்த்தர் எழுப்பி தருவாரு. இந்த சத்தம் போதாது. ஆமே, இந்த வசனத்தை வாசிக்கும் இது ரொம்ப டச்சிங். ஆமே, இந்த வசனம் சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பவுலுடைய பிரயாசத்தினுடைய இன்னொரு பிரதிபலன். ஒருவனிடத்திலும் சாப்பிடாமலும் ஒருவனுக்கும் நான் பாரமாய் இராதபடிக்கும் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். இவ்வளோ செஞ்ச பிறகு இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு தன் சொந்த வேலைக்காக, தன் சொந்த தேவைக்காகவே பவுல் வேலை செஞ்சிருக்கிறார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. 29 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்றேன், எவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறானோ அவன் மற்றவர்களுக்கு பாரமா இருக்க மாட்டான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, பிரயாசப்படுகிறவன். பின்னாடி 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 சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவன் மற்றவர்களுக்கு பாரமா இருக்க மாட்டான், அடுத்து ஆசீர்வாதமா இருப்பான். சில பிள்ளைங்களே இன்னைக்கு பாரம். நோ 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 நோ, நீ பிரயாசப்பட்டு பாரு, கர்த்தர் பாரமா வைக்கவே மாட்டாரு. எப்படிதான் வைப்பாரு? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாரு. நல்லா கையை தட்டி ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம். 1 நிமிடம் நான் அடுத்த பயன்களை பொறுத்து நம்ம கண்களை முடி வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பிரயாசப்படுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை கண்ணை மூடி. வயசாயிட்டு நினைக்காதுங்க, பிரயாசத்து வயதே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் இன்னும் அடியானும் பிரயாசப்பட கிருபை தாருங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களை பலனை தாங்கப்பா. நாங்கள் சும்மா இருக்கவே கூடாது, அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற கிருபை தாங்கப்பா. ஆமென். கையை கீழே போடுவோம், ஒரு அலையிலே சொல்லுவோம். 4வது பிரயாசமும் பிரதிபலனும். பிரயாசமும் பிரதிபலனும். இதிலிருந்து நான் சில காரியங்களை வேகமாய், நம்ம பிரயாசத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற பிரதிபலன் ஒரு 10 காரியங்களை எழுதி வச்சிருக்கேன். எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. பட் நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு எது மட்டும் சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்லி, ஆண்டவர் அனுமதிக்கிறத மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமை. 1 பிரயாசத்துக்கான பிரதிபலன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 58ஆம் வசனம். நம்ம நேரம் வாசித்து சகோதரரே அறிந்து உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் நீங்கள் என்ன செய்வீர்களாக. அதனால் நீங்கள் உங்கள் பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் என்ன செய்வீங்க? பிரயாசப்படுங்க. உங்களுக்குள்ளே வைத்திருக்க அந்த கிருபையும் அபிஷேகம் கிரியை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெருகுகிறவர்களாக நீங்கள் என்ன செய்வீர்களாக இருப்பீர்களாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை.
சொல்லும்படியா விரும்பு. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளும் கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறாரு. ஒத்துக்கொள்றவங்க சத்தமே ஆமென். எல்லாருக்குள்ள ஏதோ சில திறமைகளை வல்லமைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவலும் சரி, உலக பிரகாரமும் சரி. ஆனால் உனக்குள் இருக்கிற கிருபையும் வல்லமையும் வெளியே வர வேண்டும் என்றால், அல்லது உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற கிருபையும் திறமைகளும் வல்லமைகளும் உங்களுக்குள் பெருக வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு முதல் காரியம், நான் பிரயாசப்பட்டேன் என்றால் எனக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிற கிருபையும் வல்லமையும் எனக்குள்ளிருந்து வெளியே வரும், அல்லது எனக்குள்ள இருக்கிறது இன்னும் பல மடங்கு பெருகுகிறதாக இருக்கும். பெருகிறதா புரிஞ்சவங்க சத்தமோ அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படும் போது தெரியும், ஓ எனக்குள்ள கர்த்தர் இவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறாரா, இவ்வளோ கிருபைகளை வச்சிருக்கிறாரா, இவ்வளோ அபிஷேகத்தை வச்சிருக்கிற. எஸ், வச்சிருக்கிறாரு. ஆமே. நீ பிரயாசப்பட்டு பாரு, சிலதை செஞ்சு பாரு. ஆமே. நமக்கே தெரியும், எனக்குள்ள கர்த்தர் இந்த கிருபை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் புதைச்சு வச்சிட்டேனே, அமைதியா வச்சிட்டேன், சும்மா வச்சிட்டேனே. இல்ல, இயேசு நாமத்தில் சொல்றேன், உங்களுக்குள் இருக்கிற கிருபையும் வல்லமையும் கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னா, அதிலே பெருகணும்னா, உங்களை கர்த்தர் பிரயாசப்படுகிறவர்களாய் கர்த்தர் இன்னும் மாற்றுவாராக. ஜீசஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. சிலருக்கு சில டேலண்ட் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், சிலருக்கு நல்லா படம் வரைகிற டேலண்ட் இருக்கு. ஒன்று பார்த்த உடனே உங்களுக்கு வரைகிற மாதிரி தோணும். உடனே ட்ரை பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. ஆமே. இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்ய உங்களுக்கு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, அது செய்யலான்ற மாதிரி மைண்ட் வரும். பிரயாசப்படுங்க. நம்ம செஞ்ச யார் என்ன செய்வா, யார் என்ன சொல், நோ 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 நோ, ஸ்டாப் பண்ணாதுங்க. பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்குள் இருக்கிற கிருபைகளும் வல்லமைகளும் உங்களுக்கு வெளியே வரும், அல்லது இருக்கிறது பல மடங்கு பெருகுகிறதா இருக்கும். வசனம் வாசிக்க ஆண்டவர் சான்ஸ் தர்றாரு. தப்பா வாசிச்சாலும் குழப்பம் இல்லை. ஆமாம், முதல்ல வசனம் இருக்குன்னு வாசிங்க. யார் என்ன செய்யணுமா அதெல்லாம் கிடையாது. முழங்கால் நிற்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார், நில்லுங்க முழங்காலில். ஆமே. ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறார், ஜெபிங்க. அதிகாலையில் எழும்ப கிருபை தர்றார், எழும்புங்க. நீ பிரயாசப்பட்டால் மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற கிருபைகளை வெளியே கொண்டு வர முடியும். புரிகிறவங்க ஆமேன். நல்ல போல்டா ஒரு ஹல்லேலூயா. ஆமேன். நான் சொல்றேன், உங்களிடத்துல ஒருத்தங்க ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், நான் ஸ்பிரிச்சுவல் இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் டச், ஒரு பாட்டு பாடுங்க, நீங்கள் இன்னைக்கு ஒரு காணிக்கை பாட்டு பாடுங்க. எனக்கு வராது பாஸ்டர், கடைசி வரைக்கும் வராது. வாசிச்சுட்டாது போங்க, குழப்பம் இல்லை. எல்லாரும் கைத்தட்டணும் முடியும் பிரைஸ் எல்லாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணு, பிரயாசப்படு. சீக்கிரத்தில் அந்த கிருபைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு ஜெபிக்க ஒரு டைம், சின்ன பொறுப்பு தர்றாங்க, வருதோ வரலையோ அது ரெண்டாவது. ஆனால் பிரயாசப்படு, ரிசல்ட்டை கர்த்தர் நிச்சயமாக காண செய்வார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தெரியும் நான் வீக் பாயிண்ட், ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறாரு. அந்த பிரயாசத்தை அங்கீகரிக்கிறாரு, அந்த பிரயாசத்தை கனம் பண்றாரு. அந்த பிரயாசத்துக்கான பிரதிபலனை கர்த்தர் கண்டிப்பாய் தருவாரு. சில டீச்சிங் பண்ற கிருபை இருக்கு, பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏதோ சில சொல்லுங்க, சண்டேஸ் கிளாஸ் எடுங்க, டியூஷன் எடுங்க, வேற என்ன, எதை தந்திருக்கிறாரோ அடக்கி வச்சாதுங்க. ஆண்டோடைய பார்வையில் அந்த தாளந்த புதைச்சி வச்சவனை ஆண்டவர் எப்படி சொன்னார்னா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொன்னார். ஊழியக்காரன் தான், ஆனால் எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? பிரயோஜனம். ஏன்னா கொடுத்ததை அவன் அமுக்கி வச்சுட்டான், புதைச்சி வச்சுட்டான். இவனை கொண்டு புறம்பான இருளை கொண்டு போடுங்கன்னாரு. ஹலோ, சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்பட்டால் உனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைகளும் வல்லமைகளும் வெளியே வரும். நீ பிரயாசப்பட்டால் 1 தாலந்து 5 தாலந்தா மாறும், 5 தாலந்து 10 தாலந்தா மாறும். அவன் என்ன சொல்லுவான், நீ என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உங்களை பரியாசம் பண்ணும். பேதுருடத்துல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா, அவன் சும்மா இருக்க மாட்டான். இயேசு கடலுக்கு மேலே நடந்த உடனே இவர் நீரான நானும் என்ன செய்வேன், நடக்க உத்தரவு கொடும். அவன் முங்கி போனான், அது ரெண்டாவது. ஆனா விசுவாசத்தில் கால் எடுத்து வச்சான் பார்த்தீங்களா, அதுதான் சக்சஸ். அவனை கொண்டுதான் கர்த்தர் சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவன் மூலம்தான்
ஆமாம், ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, அங்கே 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ல் ஒரு பெருங்கூட்டம் வந்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் பரியாசம் பண்ணணும். அங்கே யாக்கோபு உண்டு, யோவான் உண்டு, தோமா உண்டு, எல்லாரும் உண்டு. அவனுங்க சும்மா இருக்கிறானுங்க. பேதுருக்கு இருக்க முடியலை. அவனுக்கு பேசணும். இவன் எழும்பி வேதம் தெளிவாக 11 கூட பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண தொடங்கினான். அவன் பைபிள் காலேஜ் படித்தானே இல்லை, பிரசங்கம் பண்ணி பழக்கம் உண்டா இல்லை. சோத்திரம். அவனுக்கு பேசவே தெரியாது. ஆனால் அந்த ஆதங்கம் உள்ள வந்த உடனே கர்த்தர் அவனை ஒரு பிரசங்கியாளராகவே மாத்திட்டாரு. இப்போ ஜனங்கள் சொல்றாங்க, இவன் படிப்பறியாத பேதை அல்லவா, இவன் பேசுகிற ஞானத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ பிரயாசப்பட்டான், அவனுக்குள்ள இருந்த கிருபைகளும் வல்லமைகளும் வெளியே வந்துச்சு. அந்த பிறவி சப்பானி ஜபாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். வள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லை, ஆனா எங்கிட்ட இருக்கிற தர்றேன். ஆமா, இவன் சொல்லலாம், இவனோட வேற வேலை இல்லை, பிச்சைக்கார பயிலோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா பேதுரு இல்லை, அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஆமே, நஸ்ரன இயேசு நாமத்தில் எழுந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டான். அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. பட் நீ பிரயாசப்பட்டால் உனக்குள்ளே புதைந்து கிடைக்கிற திறமைகளும் கிருபைகளும் வெளியே வரத்தான் செய்யும். நிறைய பேருக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. அந்த துறவுகள் மீண்டும் தோண்டப்படட்டும். ஆமா, அந்த துறவுகள் வெளியே வரட்டும். அந்த தண்ணீர்ல ஆயிரக்கணக்கானோர் பானம் பண்ணி ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ பிரயாசப்படு. உனக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளையும் வல்லமைகளை அமுக்கி வைக்காத, அடக்கி வைக்காத, தாழ்த்தி வைக்க. நம்ம சர்ச்சில் ஒரு விசேஷம் என்னன்னா, எனக்கு மண்டை ஒவ்வொரு ஆளும் தேடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆளுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம், இவங்களை பயன்படுத்தலாம், மண்டை தேடிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் சொல்ல, வெளியே ஸ்தாபனம் இதுலையும் போகும்போதும் ஆட்களை தேடி, இவன் ஆள் இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு தான் தேடிட்டே இருக்கும். அப்போ சில ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கலான்னு தோணும், சில ஆள் அவிகளுக்கு மைனஸ் ஆண்டர் காட்டி தர்றாரு, இங்கே பார்த்தியா, அப்போ சரி ஆண்டர் அடுத்து 1 வருஷம் கூட வெயிட் பண்ணி வைப்போம் அப்படின்னு. அப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆமை, நீ அடக்கி வைக்காத, உனக்குள்ள இருக்க திறமைகளை நீ வெளியே கொண்டு வரணும்னா கர்த்தர் அல்ல காரணம், நீ தான் காரணம். ஏன் வெளியே வரலன்னு நீ பிரயாசப்படலை, நீ ரிஸ்க் எடுக்கலை, அதனால அமைங்கி இருக்க. ஆமாம், உன்னை காட்ட திறமை இல்லாதவங்க மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பிரயாசப்படு, உனக்கு இருக்க திறமைகள். அதே போல் தான் வேலை விஷயங்களை பார்த்துன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிறீங்க, ஒரு 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 சேலரி வாங்குற லெவலில் இருக்கிறீங்க, பட் ஸ்டாப் பண்ணாதுங்க, இன்னும் வேலை செய்யுங்க, அடுத்து படிங்க. 40 வயசாச்சு, குழப்பம் படிங்க. ஆமாம், மண்டையில் யாராட்டாலும் படிங்க. சோத்திரம். ஆண்டவர் இன்னும் கிருபைகளை கர்த்தர் தருவார். அடுத்த லெவல் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. நுடி நிறைச்சாச்சு, இருக்க பலம் இல்லை, இதை வச்சு காலத்தை ஓட்டணும். பிரயாசப்படு, அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. அதான் அடுத்த பாயிண்ட். நீ எந்த அளவுக்கு பிரயாசப்படுறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள நீ அப்டேட் ஆகிட்டே இருப்பான். ஆமே, நீ ஆமே 1 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அதே வேலையை இப்போ எப்படி செய்வான்னா, இப்போ அதை இன்னும் நல்லா அப்டேட்டாக இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும், பார்க்க முடியும். ஏன்னா நீ பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான். அவன் போன வருஷம் செஞ்ச வேலையை இப்பவும் அதே லெவலில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான். பட் நீ என்ன செய்யறன்னா, நல்லா செய்யற, பெஸ்ட்டாக செய்யறா. அவன் 5 மணிக்குள்ளே செய்யற, நீ 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, உன்னுடைய பிரயாசம். நீ பிரயாசப்பட்டா நீ உனக்குள்ள நீ அப்டேட் ஆகிட்டே இருப்பான். உனக்குள்ள பல வித்தியாசத்தை நிச்சயமாய் பார்க்க முடியும். கீபோர்டு வாசிக்கிறதில்ல, ஆமாம், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், யாரை பார்க்க முடியும்னா, எவன் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அவன் அப்டேட் ஆகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு ப்ரோக்ராம்ஸ் கிடச்சிட்டே இருக்கும், அவனுக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அவன் கீபோர்டு தான் இருக்கும், பிரயாசப்படாட்டா ஷோகேஸில் வச்சுட்டு அழகு பார்க்க வேண்டியது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, படிப்பு. நான் படித்தவங்கள பார்த்து சொல்கிறேன், இன்னும் படிக்க சான்ஸ் கிடச்சுன்னா நல்லா படிங்க. ஆமேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீ பிரயாசப்படு. எது நடக்குதோ இல்லையோ, முதலாவது உனக்குள்ள நீ அப்டேட் ஆகுவ. நீ அப்டேட் ஆனா ஏதோ ஒரு விதத்துல உன் பிரயாசம் விருதாவாய் போகவே போகாது. ஒரு ஆளு தான் கை தட்டுது, மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடி. நம்பர் 3, நேரம் இல்லை. பிரயாசப்படுகிறோன்றது கிருபைகள் வெளியே வரும்னு சொன்னேன். பிரயாசப்படுகிறோம், அவனுக்குள்ள அப்டேட் ஆவான்னு பிரயாசப்படுகிறோம். அதே 1 கொரிந்தியில் இருக்கிறது, உங்கள் பிரயாசம் விருதாவாய் போவதென்று அறிந்து நீங்கள் அசைவில்லாதவர்களாகவும். அப்படிதானே? வாசிங்க அந்த வேடம் மட்டும் 15:50.
அசையாத போதும் போதும். அப்போ ஒருத்தர் ரொம்ப பிரயாசப்படுறான்னா பிரதிபலனா அவனை யாராலும் எளிதாக அசைக்க முடியாது. அவன் உறுதியா இருப்பான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நீ ரொம்ப பிரயாசப்படுற ஒரு ஆளு உனக்கு எதிரான வார்த்தைகள் வருதுன்னா, ஐயோ இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்களே, பிரதர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உன்னை காட்டிலும் மோசமான வார்த்தை இன்னொருத்தனு வரும், இல்லைன்னா அவன் விழுந்துருவான். பட்டு நீ பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பா என்றால் எளிதாக ஒன்று உங்களை அசைக்கவே முடியாது. மிக உறுதியா இருப்பீங்க. பவுல்ல லிஸ்ட் படிச்சோம்ல, அவனுக்கு வந்த பிரச்சனை, போராட்டம், கப்பர் சேதம், அது என்ன வந்தாலும் தலைவரை அசைக்க முடியாது. ஆமாம். அடிச்சு பார்த்தானுங்க, 5 முறை சாட்டையால் அடிச்சு பார்த்தாங்க, 3 முறை மிலாறுகளால் அடிச்சு பார்த்தாங்க, கூட இருந்த சகோதரர்களை கள்ள சகோதரர்களாக மாற்றேன், என்ன வந்தாலும் பவுல அசைக்க முடியாது. ஏன்னா அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறவன். ஹலோ 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 ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆளு சோர்ந்து போய் எனக்கு நீ இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு நீ இந்த சண்டே கிளாஸ் வேண்டாம், இல்லைன்னா வேற எனக்கு நீ இந்த வேலை வேண்டாம், மேனேஜர் சரியில்லை, மேனேஜருக்கு அப்பா சரியில்லை, மேனேஜருக்கு அப்பாவுக்கு பொண்டாட்டி சரியில்லை, அப்படியெல்லாம் சொல்றவன் யாருன்னா சோம்பேறி. பிரயாசப்படுகிறவன் 100 பேர் எதிர்த்து நின்னாலும் அவன் தைரியமா நிற்பான். ஏன்னா அவன் பிரயாசப்படுகிறவன். ஹலோ ஆமீன். வரமாட்டேங்குது சத்தமா. ஹல்லேலூயா. லீடர்ஸ் எல்லாம் நான் முடிச்சுட்டு லீடர்ஸ் மீட்டிங் ஒன்று வைப்பேன் அடுத்த வருஷம். அதில் இதுதான் பேசணும். ஆமாம். பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா பிரயாசப்படுங்க. ஆமாம். ஸ்தோத்திரம். எந்த வேலை எதுவாக இருந்தாலும் பிரயாசப்படுங்க. அந்த ஆள் சரியில்லை அப்படி இப்படின்னு சோம்பேறிக்க வார்த்தைகளை சொல்லி போடாதுங்க. நீ பிரயாசப்பட்டு பாரு, கண்டிப்பாக ரிசல்ட் அவங்களுடைய கண்கள் பார்க்கும். வேலை செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்து சொல்கிறேன், சொல்ல தோல்வி வந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல, எழும்புங்க, பிரயாசப்படுங்க, அடுத்து ட்ரை பண்ணுங்க, இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாம். கேஎஃப்சி நான் மாதந்தோறும் மேகசின் நம்ம ஸ்தாபனத்தில் எழுதிட்டு இருக்கிறேன். ஆமாம். அதில் ஒரு முறை நான் கேஎஃப்சி ஓனரை பற்றி எழுதினேன். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தான் அவர் கேஎஃப்சி அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணார். அவர் முதல்ல ஒரு இதில் வேலை பார்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சிக்கனை செஞ்சு பார்த்தாரு. இப்படி செஞ்சால் டேஸ்ட் இருக்குமா, இப்படி செஞ்சால் டேஸ்ட் இருக்குமா, அப்படி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். இன்னைக்கு எத்தனையோ நாடுகளில் கேஎஃப்சி பிரபலமாக மாறிவிட்டு, அவர் நான் நினைக்கிறேன் 60 வயசு பிறவா எத்தனை வயசு பிறவா தான் ஸ்டார்ட்டே பண்ணார். ஸோ பார்த்தீங்களா, அவர் எனக்கு வேலை தெரியாது ஒன்று இந்த வீட்டில் கடந்திருப்பார்னா இன்னைக்கு. ஆமே. கேஎஃப்சி சாப்பிட்டாலே அது சிலருக்கு ஒரு கத்தாகும். நான் கேஎஃப்சி சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலை. சோத்திரம். ஆனால் கத்து. சோத்திரம். ஏர்போர்ட்டில் லாஸ்ட் டைம் போனோம். ஆமேன். கேஎஃப்சி வாங்கினோம். அங்கே ஏர்போர்ட்டில் சாப்பிட்றது பெருசாகும். ஏன்னா அங்கே மற்ற நார்மல் ரேட்டாக பயங்கர ரேட்டு. சோத்திரம். ஏன்னா பசிக்குது, வேற வழி இல்லை, சாப்பிட்டாகணும். ஆனால் உடனே ஃபோட்டோ எடுங்க, கேஎஃப்சி நம்ம ஏர்போர்ட்லன்னு சாப்பிட்றோம். ஒரு டேஸ்ட் நமக்கு நம்ம வீட்டு சாப்பாடை மாறணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் கத்து. அந்த ஆள் எத்தனையோ வயசு பிறகு உட்காந்துப்பட்ட ப்ராக்டிஸு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பிரபலம் ஆகிருக்கு. ஆமேன்னு வர மாட்டேங்குது. பொறாம அதான் வரமாட்டேங்குது. பிரைஸ்லாம் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. வயசானாலும் பிரயாசப்படு சார். ஆமே. நீ உன்னை யாராலும் அசைக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன். ஆமே. ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு சிக்கனா, இதெல்லாம் மனுஷன் திம்பானா அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே அவர் இனி சமையலே வேண்டாம், கிச்சனே வேண்டாம், சிக்கனே வேண்டான்னு விட்டுருந்தாருன்னா ஆமாம் விடலை அவர். சோத்திரம். சிலர் புரிஞ்சிட்டு அவங்க மட்டும் சிரிக்கிறாங்க. பிரைஸ்லாம் அப்படி இருக்கும். ஆனால் விடலை. தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமேன். சோத்திரம். இதை கரண்டை கண்டுபிடிச்ச அவர் தானே, ஆல்வா எடிசன் தானே. ஓகே. சிலர் பிரில்லியன்ட் இருக்கீங்க, ஏதாவது குறையா இருந்தால் ஆமை மன்னிச்சு விடுங்க. அவர் ஆமை கரண்டை கண்டுபிடிச்சி வெளியே வந்த உடனே மனைவிட்ட போய் தட்டி எழுப்பி, இங்கே பாரு கரண்ட் கண்டுபிடிச்சோம், போய் மூடிட்டு கிடந்து உறங்கும் போய் அப்படிதான் ஒய்ஃபு சொன்னாங்களாம். ஸோ ஐயோ கரண்ட் வந்துட்டு அப்படின்னு ஒய்ஃபு கூட சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதனால் இவ திட்டின உடனே ஆமாம் சோத்திர உடனே அவர் சோர்ந்து போகாமல் அவர் விடலை, பிரயாசப்பட்டார். இன்னைக்கு பார்த்தீங்களா, உலகமே பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரயாசப்படுறவனை அசைக்க முடியாது. விமர்சனம் வரும், எதிர்ப்பு வரும், பரியாசம் வரும். ஒரு முறை அவருக்கு லேபே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு. ஸோ சின்ன பிள்ளைகள ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் என்ன சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா,
ஆமை இவன் படிப்பதுக்கு லாய்க்கு இல்லை, இந்த பிள்ளை முட்டாள், ஸ்கூல்ல படிச்ச வச்சு எங்க ஸ்கூலு ஆமை கேவலம் உண்டா, பிள்ளை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் எனக்கு பிள்ளை மோசம்னு சொல்லாத, என் பிள்ளை புரிகிற அளவுக்கு உன பாடம் சொல்லி கொடுக்க தெரியலைன்னு சொல்லு, என் பிள்ளை மோசம் நீ என்ன செய்யாத சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட கேட்டாங்களாம் அவங்க அம்மா. பையன் கேட்டான், அம்மா அம்மா ஏம்மா இந்த ஸ்கூலில் அனுப்பிவிட்டேன், மக்களை உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸு மூளை கிடையாது, அதனால உன்னை அனுப்பிவிட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுத்தாங்க, ஆண்டவர் விஞ்ஞானியா மாத்திட்டாரே. பிரயாசம். ஏன் இன்னைக்கு பெந்தோசுக்காரங்க பெரிய லெவல்ல வராத காரணம் என்ன? பெந்தோசுக்காரங்க கள்ளத்தனமா மேல வரலாமான்னு ஆசைப்படியது, அது கள்ள இது. உண்மையா பிரயாசப்படு, ஆமேன். அந்த பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைகளும் மேல வரும். இவங்க எக்ஸாமுக்கு படிச்சாம போய் உட்காந்துட்டு ஒரே ஜபம், ஆண்டவரே ஞானம் தாரும், ஒரு ஞானமும் தரமாட்டாரு. நீ படி, முதல்ல படிச்சுட்டு ஞானத்தை கேள, ஆண்டவர் ஞானத்தை என்ன செய்வார் தருவார். ஆண்டவரே சொப்பனத்தில் வந்து என்னென்ன கொஸ்டின் வரணுமோ அதெல்லாம் சொப்பனத்தில் என்ன செய்யுங்க காட்டுங்க, பிசாசு கூட வந்து காட்டாது. நீ உனக்கு படிச்சே உட்காந்து சோல்வி. அந்த ஹிந்து பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிக்கிறாங்க, இனி வர படிச்சேக்கு உனக்கு சோத்திரம் அங்கே இருக்கட்டும். ஆமே, நீ உட்காந்து ஆண்டு படிச்சு பாரு, பிரயாசப்பட்டு பாரு, நீ மேலே வருவார். ஆமேன். வரமாட்டேங்குது, அல்லையிலே வரமாட்டேங்குது. பிள்ளைகள் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், பெரியவங்களை பார்த்து சொல்கிறேன், நல்லா படிங்க, சோத்திரம். அந்த டீச்சர் சரியில்லைன்னு சொல்லாது, நீ சரியில்லைன்னு சொல்லு. ஸோ அந்த பள்ளிக்கூடம் சரியில்லைன்னு சொல்லு, நீ சரியில்லைன்னு சொல்லு. நீ பிரயாசப்படையில உனக்கு அனுகூலமாக ஒன்றும் இருக்காது, நீ தான் அனுகூலமான சூழ்நிலை உருவாக்கணும். ஆமாம், அப்படின்னா தான் நீ பெரிய ஆளாக வர முடியும். பிரயாசக்கு உனக்கு வலி, பிரயாசப்பட வலி எடுக்குது, அதனால நீ உலகத்தை குறை சொல்ற. சோத்திரம். நீ பிரயாசப்பட்டு பாரு, ஆமே, கர்த்தர் உன்னை பெரிய ஆளா மாத்துவாரு. ஆமேன். வர மாட்டேங்குது. மறவாமல் நீனை ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். ஓகே, யாக்கோபுடைய சில பிரயாசமும் அவனால் வந்த பிரதிபலனும் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பசிக்கிறவங்க அல்லேலூயா. ஓகே, ஆதியாகமம் 31:6 இவன் சொன்ன ஒரு வேர்டு யாக்கோபு. ஆதியாகமம் 31 தன் மனைவியிடத்தில் அவன் சொன்ன பிரெயின் வாஷ் பண்ண அவன் போட்ட ஒரு வேர்டாக்கும். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று. ஒன்றும் இல்லாமல் போனா இரு பரிவாரங்களை உடையவனாய் யாக்கோபு வர்றதுக்கு ஒரு காரணம். அவன் சொல்றான், நான் சும்மா இருக்கல, மாமனார் வீட்டில் வந்து என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன், ஊழியம் செஞ்சேன், வேலை செஞ்சேன், அதனால தான் நான் இவ்வளவு சொந்தக்காரனாக மாறி இருக்கிறேன். அடுத்து அவனே சொல்லுவான், 31:42 வாசியுங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஸ்பீடா வாசிங்க, என்னோடு ராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும், அண்டர்லைன் த வேர்ட், என் கை பிரயாசத்தையும் பார்த்தேன் ஆசீர்வதித்தார். ராமே ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு இடத்துல கூட சொல்றான், 40வது வசனம், பகலிலே வெயிலும் என்ன. நான் இதை வாசித்த போது ரொம்ப இதாயிட்டு, சும்மா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படல. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். நம்ம பாயிண்ட் படி சொன்னா இவ்விதமாய் பிரயாசப்பட்டேன். அதனாலதான் சொல்ல முடிஞ்சு, வெறுங்கையாய் போனேன், இப்பொழுது இரு பரிவாரங்களை உடையவனானே. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுடைய சக்சஸும் அவனுடைய பிரயாசம். ராத்திரி தூங்கல, அவன் பகலும் வெயிலும் குளிர்னு பார்க்கல, உழைச்சான். அதனாலதான் திரும்பி வரும்போது ஒரு பெரிய செல்வ சீமானாய் கர்த்தர் வர வச்சாரு. நான் வாக்கு தத்தது நிறைய எத்தனை சொன்னேன்னு தெரியல, ஆனால் சில பிரதிபலன் இன்னும் ஒரு 3 சொன்னேன்னு நினைக்கிறேன். 4வது ஒன்று கூட சொல்கிறேன். அவன் இப்படி ஒரு வேர்டு சொல்லுவான், கர்த்தர் என்னோடு இராமற் போனால், அப்படிதான் அந்த வார்த்தை. 42 பயபக்தி உரியவரும் என்னோடு இராமற் போ. இப்படி சொல்கிறேன், பிரயாசப்படுகிறவனுடைய பட்சத்தில் கர்த்தர் நிற்கிறார். சத்தம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவனின்
பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்படின்னு ஆப்போசிட் வேர்டு. சோம்பேறிக்க பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. நீ புலம்பிட்டே இருப்ப. அவனை அவனை ஆண்டவர் மேலே கொண்டு போறாரு, இவனை மேலே கொண்டு போறாரு, பாஸ்டர் அவங்கள அப்படி ஏற்கிறாரு, இவங்களை இப்படி ஏற்கிற, ஒரு தலை விதமாக செயல்படுறாரு, ஆளு பார்க்குறனோ. யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்பட்டு பாருங்கள், வண்டர்ஃபுல், உங்கள் பட்சத்திலே கர்த்தர் நிற்பார். அடுத்து, பிரயாசப்படுகிறவனிடத்தில் அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள், பிரயாசப்படும் போதுதான் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய வாக்கு தத்தத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் நிறைவேற்றப்படலைன்னா, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன செய்யலை. பிரயாசப்பட்டு பாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். புரிகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென். ஒரு வேர்டு கூட, இது ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் நீ எந்த அளவுக்கு நடக்க முடியுமோ அந்த அளவு என்ன செய், நட. அப்படின்னு அர்த்தம் என்ன, பிரயாசப்படு, நட. கால் வலிக்குது, காலில் புண்ணு, செருப்பு இல்லைன்னு சொல்லாத, என்ன செய், நடந்து திரி. ஒரு அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாக்கோபிட்ட என்ன சொல்றாரு, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம், 28:13. கர்த்தர் நின்று, நான் தகப்பனாகிய தேவனும் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு, நடந்து திரிய சொன்னாரு. ஆமே, நீ நடந்து திரி, உனக்கு தர்றேன்னாரு. யாக்கோபிட்ட என்ன சொன்னாரு, நீ நடக்கணும் வேண்டாம், என்ன செஞ்சா போதும், படுத்து கடந்தா போதும், ஆனா உனக்கு நான் என்ன செய்யறேன், எல்லாவற்றையும் தர்றேன். ஏன் இவன் படுத்திருக்கும் போதே கர்த்தர் கொடுக்கிறார்னா, இவன் முற்பிதாவாகி ஆபிரகாம் நடந்து திரிஞ்சனால இவன் படுத்து கடந்துட்டே சுதந்திரிக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன, நீ பிரயாசப்பட்டால் உன் பிரயாசத்தின் பலனை நீ மட்டும் அனுபவிக்க மாட்டாய், உன் சந்ததியும் கர்த்தர் அனுபவிக்க செய்வாரு. ஆமென். உண்மைதானா, உண்மைதானா? எழுத்தின்படி நம்ம பேரண்ட்ஸ் சொத்து சேர்த்து வச்ச பிள்ளைங்க அனுபவிக்கலாமே. சில பேரண்ட்ஸ் பெற்ற மறிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒன்றும் வைக்காம போறது காரணம் என்னன்னா, பிரயாசப்படலை, அவ்வளவுதான். சிலது ஆமேன் அடுத்த சந்தை அழிக்குது, அது அடுத்த பங்கு, அது நம்முடைய பாயிண்ட் கிடையாது. ஆமேன். உண்மை என்னன்னா, நீ பிரயாசப்பட்டால் பிரதிபலன் உங்களோடு நிற்காது, அது உங்க சந்ததிக்கும் செல்லுகிறதா இருக்கிறது. யாக்கோபிட்ட என்ன சொல்றார், நீ படுத்திருக்க இந்த தேசத்தை உனக்கும் தருவேன், அடுத்து உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். நான் தைரியமா சொல்றேன், நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க, உங்க கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு வராது. அவங்க சுதந்திரிக்கிறவளா கர்த்தர் வைப்பார். ஆனா அவங்க பிரயாசப்படணும், ஏதாவது ஒண்ணு அடுத்த சந்ததிக்கு. ஆனா இன்னொன்று விசேஷம் என்னன்னா, என் பிரயாசத்தின் பலன் நான் மட்டும் அனுபவிக்க மாட்டேன், என் சந்ததியும் என்ன செய்து கொண்டிருக்கும், அனுபவிக்கும். புரிகிறவங்க சத்தமா ஆமே. இன்னொன்று, பிரயாசப்படுகிறவன் இடத்தில் இருக்கிற பிரதிபலன், அவன் உருவாக்கப்பட்டிருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான், அவன் பிரயாசப்பட்டிருப்பான்னா அவனிடத்துல என்ன இருக்குன்னா உருவாக்கப்பட்டிருப்பான். அவன் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனா இருப்பான். அதை கொஞ்சம் கூட டீப்பா எப்படி சொல்லணும்னா, பிரயாசப்பட்டவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை பார்த்து படிக்கலாம். அவன்கிட்ட இந்த கேரக்டர் இருக்கு, அவன்கிட்ட இந்த செயல் இருக்கு, அவன் அதிகாலையில எழும்புறான், ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான், இவ்வளோ வேலை வச்சுட்டு ஆராதிக்கணைக்கு வர்றான், அவன்கிட்ட கற்றுக்கொள்வதற்கு அதிகம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தப்போ, அப்போது அந்த யூத்து ப்ரேயரில் என்ன யூத்துக்கு இருந்தாலும் யூத்துக்கு விட்டுருந்தாங்க என்ன மீட்டிங் முடிச்சுட்டு. அப்போது அந்த பாஸ்டர் கேட்குறாரு, அது ஒரு பேரண்ட்ஸ் டே நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் டே. அப்போது பிள்ளைகிட்ட கேட்க, உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், நான் நல்லா சொல்லுங்கள், இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே. ஒரு 13-14 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒன்று சொல்லிட்டு இருந்து, ஒரு பிள்ளை எழும்பிச்சு, பையன் நினைக்கிறேன், ஒரு பையன் எழும்புறான். அது சொன்னால், எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிக்க ஒன்றுமே கிடையாதுட்டான்.
உண்மை அப்படியே சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. அதாவது அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து. அவங்க இது லவ் பண்ணி மேரேஜ் ஆகி இங்கே வந்தது. அதனால் அவர் என்ன செய்வார்னா, இவரை சர்ச்சுக்கு விட மாட்டார், இவங்களை சர்ச்சுக்கு அனுப்புவார், அவர் சர்ச்சுக்கு வர மாட்டார். இந்த 2 பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிய ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வராத காரணமே எங்கள் அம்மா தான். ஒரு 14 15 வயசு பையன். உண்மையை சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. சூத்திரம். அப்போ நான் சொல்கிறேன், டேய் ஏதாவது இருக்குல்லடா அதை சொல்லு. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், சொல்லிய ஒன்றுமே கிடையாது பாஸ்டர். அப்போ பார்த்தீங்களா பேரண்ட்ஸு எப்படிப்பட்டா இருக்காங்க. இவங்க அம்மா கொஞ்சம் சர்ச்சில் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உடனே சொல்கிறார், அவர் திட்டுவார், அவர் இது பண்ணார், என்ன பிள்ளைகளை அனுப்பிங்க. சர்ச்சை ஒட்ட வைக்கிறதே விடுறது கிடையாது. ஆமாம். ஒரு நாள் அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு நாள் அவர் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது அவர் இருந்தாராம், பிள்ளைகளை யூத் ப்ரேயருக்கு அனுப்பலாம் இல்லை, அந்த ப்ரேயர் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. எனக்கு என்ன, அவர் எல்லா ப்ரேயருக்கும் போட்டு வரட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்து நண்பர், அவர் குடிப்பழக்கத்தை அடிமட்டு பிள்ளைய சர்ச்சில் இருக்க சந்தோஷம் தானே, ஆசீர்வாதம் தானே. அவர் அப்போ தான் இவருக்கு புரிஞ்சு, அவர் பிரச்சனை இல்லை, இந்த பரிசுத்த வாட்டி தான் புருஷனுக்கு பேரை சொல்லி பிள்ளைகளை இருக்க விடாமல் ஆக்குறது. ஸோ நான் இடையில ஒரு முறை அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டால், அந்த பையன் எப்படி இருக்கான்னு. அவன் சொல்கிறேன், இப்போ சர்ச்சுக்கே வர்றதில்லை பாஸ்டர், இப்போ காதில் தோடையும் போட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்பா அம்மாவும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னு. அது காரணம் யார் பேசணும். அப்போது அந்த பிள்ளைகள் பெற்றோரிடத்துல இதை கற்றுக்கொள்ள முடியலை. இதே இது இன்னொரு தாயை குறித்து சொல்கிறேன். பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் பணக்குடி, அவரோட கூட ஒரு இடத்துக்கு ஊழியத்தும் அவர் சொன்னார், ஒரு பையன் இப்படி சொன்னான், எங்கள் அம்மாவை பார்த்து நான் எப்படி வாழணும்னு கற்றுக்கொண்டேன், எங்கள் அப்பாவை பார்த்து எப்படி வாழக்கூடாதுன்னு நான் கற்றுக்கொண்டேன். அப்போ குடிக்காரன், அன்னைக்கு நான் தீர்மானம் நான் குடிக்கக்கூடாது. அப்போ இன்னொரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவை பார்த்து அந்த பிள்ளை தெரிஞ்சு நான் எப்படி வாழணும்னு எங்கள் அம்மாவை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன், எங்கள் அப்பாவை பார்த்து இதே போல் வாழக்கூடாதுன்னு நான் கற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, நாம் பிரயாசப்பட்டால் நாம் உருவாக்கப்படுவோம். உருவாக்கப்பட்டவன் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் அவன் வாழ்க்கை இருக்கும். என் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுகிறதா இருக்கணுமே ஒழிய, என் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் உதாசீனப்படுத்துகிறதா இருக்கவே கூடாது. அதனால்தான் யாக்கோபு சொல்லுவான், என் பிரயாசத்தை என் வாசனை நீங்கள் கெடுத்தீங்களே. அடுத்து பிரயாசப்பட்டால், நீ பிரயாசப்பட்டால் மட்டும்தான் நீ திட்டமிட்டது எதெல்லாம் திட்டமிடுகிறாயோ அது நிறைவேறணும்னா நீ என்ன செய்யணும். திட்டம் நல்லா இருக்கு, தரிசனம் நல்லா இருக்கு, இந்த வருஷம் இதெல்லாம் செய்யணும், இந்த 2025 இந்த வீடு கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும், திட்டமிடுற நல்லது, திட்டமிடுங்க. அதே நேரத்தில் திட்டமிடுதல் மட்டும் இருந்தால் ஒன்று நடக்காது. திட்டமிடுதலோடு என்ன செய்யணும், பேசுங்க, பிரயாசப்படுங்க, உங்கள் திட்டமிடுதல் நிறைவேற்றப்படும். கடைசியாய், பிரயாசப்பட்டவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தன் வாழ்க்கை வெறுமையாக இருக்காது, தன் வாழ்க்கை நிறைவுள்ளதாய் காணப்படும். உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் மனதார. இந்த 2024 நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா சாரி, பிரயாசம் கம்மி இல்லை பாஸ்டர், திரும்பி பார்க்குறேன் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார், எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்க. அதனால தான் திரும்பி பார்க்கும்போது வெறுமையாக இல்லை, நிறைவுள்ளதாய் கத்த வச்சிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கண்களை மூடி, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் ஒரு 3 நிமிஷத்தில் நான் நிப்பாட்டுவேன். வாலிப தம்பிமாருங்க தங்கச்சிமாருங்க நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 5, மற்ற பிள்ளைங்கள்லாம் சிலர் நிற்கிறீங்க, தம்பிமாருங்களை ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் போகும்படி அன்போடு கேட்குறேன். எல்லாரும் கண்களை மூடு. ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிறேன், நான் இதே போல் இருக்க நான் இன்னும் விரும்பலை, அதுக்கு எனக்கு தேவை 2 வாரமாய் கர்த்தர் நம்மோடு பேசின, நான் இன்னும் பிரயாசப்படணும். பிரயாசப்படு, நீ உன் வாழ்க்கை மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஆக்டிவேட் ஆவேன், நான் பிரயாசப்படுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ பிரயாசப்படும். படிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ற, நல்லா படிங்க, எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவு படிங்க, பிரயாசப்படுங்க. பெரியவங்கள பார்த்து சொல்றேன், இன்னும் பிரயாசப்படுங்க. தீர்மானத்தோடு போங்க. நான் ஒரு 10 எத்தனை சொன்னேன்னு தெரில, ஆனால் என்னென்ன பிரயாசத்துக்கான பிரதிபலன் உண்டோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பார், அது எல்லாவற்றையும் கர்த்தர் சொந்தமாக்குவார். அது அவன் சரியில்லை இவன் ஒன்றும் சொல்லாது, நீ பிரயாசப்படு. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது வெறுமையாக இருக்காது, உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்கும். இப்ப சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவர் ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கண்களை மூடி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்று. 2 கரங்களை அசைத்து மறவாமல் நினைப்பவரே. தடிக்கார ஃபுல் காஸ்பல் சபை பிரயாசப்படுகிற சபையாய் இருப்பதாக. பிரயாசப்படுகிற சபையாய் இருப்பதாக, பிரயாசப்படுகிற சபையாய் இருப்பதாக. இங்கே இருக்கிற விசுவாசிகள் பிரயாசப்படுகிற விசுவாசிகளாய் இருப்பார்களாக. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. ஆமென். அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு ஆராதனை ஆராதனை எங்கள் எபினேசரே. ஆராதனை எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே. அப்பா தேவானாரகதனே, உங்களுக்கு தான் எங்கள் மறைவிடமே மறைவிடமே என்னோரை விடமே. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. மறைவிடமே என்னோரை இயேசுவே. எங்கள் பரிகாரியே வாய திறந்து. பரிகாரியே பலியானீரே. ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி பரிகாரியே. எஸ் இயேசுவே. ஆமென். எங்கள் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா. எங்களை காண்பவரே காண்பவரே காப்பவரே. ஆமென். எங்கள் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே. தீபாராதரா தேரகை சகதரே உன்னதரே உயர்ந்தவரே. இயேசுவே. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி 2 நிமிடம்
நீ பிரயாசத்துக்கான பிரதிபலனை கத்த சுதந்திரிக்கு வைப்பாராக. உங்க பட்சத்திலே கத்த நிற்பாராக. உங்க வாழ்க்கை வெறுமையானதா இருக்காது. உங்க வாழ்க்கை நிறைவுள்ளதாய் காணப்படும். உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இங்கிட்ட ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் ஒரு 3 தீர்மானங்கள் ஆரம்பத்திலையும் சொன்னேன். இப்பொழுதும் நீ பிரயாசப்படு சார். நான் 10 காரியம் எவ்வளோ சொன்னேன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆமென். சுதந்திரிக்க கத்த வைப்பாரு. ஆமென். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லா வைப்பார். யாக்கோபு சொன்ன மாதிரி சொல்லுங்க, என்னால் இயன்ற மட்டும் நான் பிரயாசப்பட்டேன். பவுல் சொல்லுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? சோம்பேறிக்கிட்ட வேடு வேண்டாம். இந்த 2025 நம்ம போகிறோம். நல்ல பிரயாசப்படணும். நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மைண்டில் போங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பா. நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். பாடவும் ஆராதிக்கும் அவை பிரயாசப்படி என்கிற தலைப்பில் போன வாரம் இந்த வாரம் நாங்கள் தியானிக்க கத்த கிருபை செய்து இன்னும் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செல்வார்களாக. இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். எந்த தீமைகள், வியாதிகள், கஷ்டங்கள் ஒன்று அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும். சபை ஆசீர்வதியும். இன்றைக்கு வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சிலர் ஆமென் தேவையோடு சூழ்நிலை இருக்கிற எல்லாவற்றிலும் அற்புதத்தை செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், ஸ்நேகம், வழிநடத்தல், பாதுகாவலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம்.